என்ன டைமுக்கு வருவோம், என்ன ஏது எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. லேடீஸை 9, 10 மணி வரைக்கும் 10 மணிக்கு மேலே வரைக்குமே பனையூர் ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாமல் நான் ஷூட்டிங் போவேன், வீட்டுக்கு வருவேன், ஷூட்டிங் போவேன், வீட்டுக்கு வருவேன். இவ்வளோ தான் அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தாவேக்கால இத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க. சாதிய ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கறதில்லன்னு. இந்த பிரச்சனைகள் எல்லாமே திமுகவில் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டுபிடிக்கிற அளவுக்கு கூட தாவேக்கா தலைவருக்கு அறிவில்லையா அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. என்ன ஜாதி அப்படிங்கிறத கேட்டு தான் இங்கே போஸ்டிங் அலோகேஷன்ஸ் நடக்குது. ஓப்பனாகவே கேட்டு தான். ஆமாம், நான்லாம் எழுதியே கொடுத்துருக்கேன், இந்த கேஸ்ட் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்தேன். ஐடியாலஜி வைஸ் வைஷ்ணவிக்கு என்ன தெளிவு இருக்கு? நாங்கள் தான் 2026 எங்கள் தலைவர் தான் உட்காருவார் அப்படிங்கிறதுல ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுறாங்க. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தாவேக்காவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய வைஷ்ணவி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். முதல்ல நான் இந்த கட்சி அந்த கட்சின்ற லேபிள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு கேட்க நினைக்கிறது என்னன்னா, சோஷியல் மீடியாவில் நார்மலாக ஒரு போஸ்ட் போடுறதுக்கே பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பக்கம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வரும். அது எந்த அளவுக்கு முக்கியமாக பெண்களை பாதிக்கும்ன்றது நமக்கு தெரியும். நீங்கள் அரசியல் களத்தில் இருக்கீங்க, நிறைய பார்ட்டிலேருந்து இப்போ இன்னொரு பார்ட்டிக்கு மாறி இருக்கீங்கன்னும் போது நெகட்டிவ் கமெண்ட்ஸை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அதுவும் முக்கியமாக பர்டிகுலராக ஒரு கட்சி மாறினதும் இவ்வளோ நாள் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தவங்க, அக்கா அக்கான்னு பேசிகிட்டு இருந்தவங்கலாம் டக்குன்னு ஸ்லிப் ஆகி ரொம்ப நம்மளால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு பேசுகிறாங்க இல்லையா? அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட அதுக்கு நான் அடாப்ட் ஆகிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இனிஷியல் காலகட்டங்களில் அது என்னை லைட்டாக அஃபெக்ட் பண்ணியிருந்தாலுமே எனக்கு இப்போ அது பழகிடுச்சு அப்படிங்கிறது தான். எனக்கு சொல்லப்போனால் ரொம்ப ஒரு ஒரு வருத்தமாக இருக்குது, நான் இந்த கட்சியில் இத்தனை நாள் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேனா அப்படிங்கிறது. நான் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் வச்சு தான் தாவேக்காலேருந்து வெளியேறினேன். தெளிவாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தேன், இந்தந்த பிரச்சனைகளை நான் தாவேக்கால ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது. ஸோ அதை சொல்லியும் கூட, நான் ஓப்பன் அப் ஆகியும் கூட அவங்க என் மேலே வந்துட்டு இவ்வளோ விமர்சனங்களையும் இந்த ஆபாச வார்த்தைகளை போடுறதாகட்டும் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேசிக் அறிவில்லாத ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிற கட்சியில் தான் நான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேனோ அப்படிங்கிறதுல எனக்கு எப்போவுமே ரொம்ப வருத்தம். அண்ட் இன்னுமே நான் சொல்கிறது, இன்னும் ட்ரோல்ஸ் பண்ணுங்கள், ட்ரோல் பண்ணுறத கருத்தியல் ரீதியாக பண்ணுங்கள், ஸோ தட் நானும் என்ன விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பேன். நீங்கள் பிளைண்டாக பிளாங்காக ஒரு ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு ட்ரோல் பண்ணும்போது அது வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நானும் அதிலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், உங்களுக்கும் அதில் ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கணும் என்னை ட்ரோல் பண்ணுறதுல. ஸோ ரொம்ப பிளாங்காக ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை போட்டு ட்ரோல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே, நான் பார்த்த வரைக்கும் வைஷ்ணவியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியோ அந்த கட்சியோ, ஆனால் நீங்கள் ஒரு கொள்கை ரீதியாக உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வைஸ் ஒரு தெளிவு இருந்திருக்க மாதிரி தான் இருக்குது. நான் எப்பவும் சாதிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், எல்லோரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இந்த ஐடியாலஜி வைஸ் வைஷ்ணவிக்கு என்ன தெளிவு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு உங்கள் ரிப்ளை என்னவா இருக்கும்? வைஷ்ணவி பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்தது தானா வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லாமல் அடுத்து இருந்த வளர்ச்சி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சி ஆகட்டும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமாகவே இருந்தது. வைஷ்ணவி கொள்கை ரீதியாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சாதி பார்த்து ஒரு அரசியல் களம் இருக்கக்கூடாது, மதம் சார்ந்து ஒரு அரசியல் களம் இருக்கக்கூடாது, மக்களை மதம் வச்சும் ஜாதி வச்சும் ஏன் இப்போ இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற சாமியை ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணி கூட பிரிவினை இருக்கக்கூடாது. ஒரு பிளவுவாத அரசியல் இல்லாமல் எல்லாத்துக்குமே எல்லாமே சமம், சமத்துவம், சமூக நீதி போன்ற கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான் வைஷ்ணவி. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எந்த இதுலேயுமே மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகே, சொன்ன மாதிரி நீங்கள் இந்த தாவேக்காலேருந்து விலகினதும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூட உங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நல்லா தெளிவாக தான் இருக்காங்க, எங்களில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த நேரத்துலையுமே அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தீங்க, அது கொள்கை ரீதியாக வேறுபட்டு இருந்தாலும். ஸோ பாஜக மட்டும் இல்லாமல் நான் பல கட்சிகள்லேருந்து உங்களை கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் இல்லை, நான் அந்த சைட் போக மாட்டேன்ற ஒரு ஸ்டாண்ட் இருந்தீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? பொதுவாகவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் தாவேக்காலிருந்து வெளியில் வந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் எனக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது லேக் ஆச்சு. ஒரு பெண்ணாக எந்த ஒரு இடத்துலையும் சுயமரியாதை இழந்து வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் பார்த்த ஒரு விஷயம். எனக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என் பேரண்ட்ஸ் என்னை கைட் பண்ணது அப்படி தான். சுயமரியாதை இல்லாத ஒரு இடத்துல நீ இருக்காது அப்படிங்கிறது தான்.
அப்படிங்கும்போது அந்த இடத்துல எனக்கு தாவேக்கால சுயமரியாதைங்கிறது லேக் ஆச்சு. ஸோ இங்கே ஐ மீன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுயமரியாதையும் அவங்களோட ஒரு அடிப்படை கொள்கை இல்லையா? ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் என்னோட தாயார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த ஒரு நம்பிக்கை எனக்கு இந்த 20 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னோட சுயமரியாதை இழந்து நான் மக்கள் பணி செஞ்சது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் பண்ணும்போது அப்படின்னா. அப்போ அது எனக்கு வந்துட்டு ஒரு லைவ் எக்ஸாம்பிளே ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜாயின் பண்ணது காரணம். அண்ட் பாஜக ஜாயின் பண்ணாததுக்கான ஒரு முக்கிய காரணம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு பிளவுவாத அரசியலுக்குள்ள ஒரு ஒரு பார்ட்டாக நான் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி இப்போ சுயமரியாதை, பெரியார் பத்தி உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்குன்னு நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கீங்க, எல்லா விஷயமும் சொல்லியிருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா தாவேக்காலையும் பேனர்லாம் வைக்கிறாங்க. பெரியாருக்கும், அம்பேத்கருக்கும் வைக்கிறாங்க. நான் அவங்கள தலைவர்களா நான் முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு தான் நான் பேசுறேன். அவங்க கொள்கையில ஃபாலோ பண்ண போறேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு விஜய். அப்போ அந்த சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கலையா கட்சிக்குள்ள? நிச்சயமா நடக்கல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாதி இல்லாத ஒரு அரசியலை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் தாவேக்காவோட ஒரு அடிப்படை கொள்கை. ஆனால் ஃபாலோ பண்ணுறதும் அப்படியே ஆப்போசிட். தாவேக்கால மாநில கழக நிர்வாகிகளோட போஸ்டிங்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஒரு போஸ்டிங் ரீதியான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஆகட்டும், கீழே இருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகளோட போஸ்டிங் அலோகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே தலைமையிலேருந்து இஷ்யூ பண்ணுறதுல, அதாவது வெளியே சேட்டலைட் சேனல்ஸ்லேயே ஆகட்டும், சோஷியல் மீடியாஸ்லேயே ஆகட்டும் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு பிக்சரில் வந்துட்டு கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜோனே இருக்காது. ஆனால் அதுவே கீழே 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 தொண்டர்கள் மத்தியில் சர்க்குலேட்டர் அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தீங்கன்னா கீழே கேஸ்ட் அப்படிங்கிற ஒன்றும் இன்க்ளூட் ஆகிருக்கும். என்ன ஜாதி அப்படிங்கிறத கேட்டு தான் இங்கே போஸ்டிங் அலோகேஷன்ஸ் நடக்குது. ஆமாம், நான்லாம் எழுதியே கொடுத்துருக்கேன், இந்த கேஸ்ட் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி போஸ்டிங்ஸ் அலோகேஷனும் இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகளும் ஜாதி அடிப்படையிலான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். நான் இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி தானே அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் நிறைய பெண்கள் நான் காது கொடுத்து கூட கேட்டிருந்திருக்கேன். நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே ஒரு பெண்மணியை நீ இந்த ஜாதி தானா, நாங்கெல்லாம் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டும் தாவேக்கால. ஓகே. அப்போ அந்த முற்போக்கு பேச்சுக்கள் எல்லாமே மேடைக்கு வரைக்கும் தான் இருக்கு. எல்லாமே இருக்கு. அண்ட் பெரியாரோட கொள்கைகளை நாங்கள் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்துட்டு கடவுள் ட்ரம்ப் கார்டா வச்சு பாஜக வந்துட்டு ஒரு பிளவுவாத அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. இது கண்டுபிடிக்கிற அளவுக்கு கூட தாவேக்கா தலைவருக்கு அறிவில்லையா அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. கண்டுபிடிச்சிருந்தாரா இல்லை கண்டுபிடிக்காத மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னும் தெரியல. இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட வெளியிடல. இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குண்டூசியை கீழே போட்டால் கூட சத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருவாரு. இப்போ வரைக்கும் எந்த அறிக்கையும் கொடுக்கல. ஸோ இதிலிருந்தே நான் ஜாயின் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் பாஜக டிவிக்கே இஸ் அ பி ஸ்க்ரீன் ஆஃப் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு நீங்களே பார்த்தாலே தெரியும். டிவிக்கே இஸ் அ பி ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி அப்படின்னு சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போது ஒரு ரசிகையாக நீங்கள் அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப பிடிச்சி போய். இப்போ கொள்கை ரீதியாக இவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, இவ்வளோ பிரிவினைகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் நீங்கள் எப்படி வந்து அதை விட்டுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தீங்க? ரசிகை அப்படிங்கிறத தாண்டி இப்போவும் நான் விஜய் அவர்களோட ரசிகை தான். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனால் எஃப்டிஎஃப்எஸ்க்கு எனக்கு டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் நான் அந்த படத்தை பார்க்க தான் போகிறேன். வேறு நடிகர்கள் ரிலீஸ் ஆகிற படத்தையும் நான் பார்க்க தான் போகிறேன். இப்போவும் வைஷ்ணவி ரசிகை தான், அப்பவும் வைஷ்ணவி ரசிகை தான். பட் அரசியல் களம் அப்படின்னு வரும்போது அவர் நாங்கள் வச்ச ஒரு எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணலை, மக்கள் வச்சுருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஸ்டேட் ஸ்பீச் எல்லாத்துலேயுமே யூத் அண்ட் பாலிட்டிக்ஸை நாங்கள் மேஜராக ப்ரமோட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு கள அரசியலில் கட்சியில் அந்த நம்பிக்கையில் என்ன மாதிரி ஜாயின் பண்ண நிறைய பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான் மிச்சம். நாங்கள் ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்த்தோம். ஸோ அப்படிங்கும்போது ஸ்டேஜில் பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது ஒரு விஷயம், அண்ட் கீழே கல அரசியலில் பார்த்தீங்கன்னா அது வேறொரு விஷயமா இருக்குது. ஸோ அதுதான் இப்பவும் நான் ரசிகை தான். பட் அரசியல் களம் அப்படின்னு வரும்போது அவருக்கும் எனக்கும் வந்துட்டு அவர் கருத்துக்கே வரல. அப்படிங்கும்போது அவரோட கருத்துக்களோடு நான் போகிறது கிடையாது. ஓகே. சொன்ன மாதிரி இப்படி நான் அவரோட ஆக்டிங்கை ரசிக்கிறேன், பட் ஐடியாலஜியாக டிஃபர் ஆகிறேன், அதை பிரித்து பார்க்க தெரிகிறதே ஒரு நல்ல தெளிவுன்னு தான் நினைக்கிறேன். அதை தாண்டி நீங்கள் இப்போ கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. அதுதான் இந்த பர்டிகுலராக திமுகவில் ஜாயின் பண்ணணுன்ற ஒரு விஷயம் எப்படி தோணுச்சு? ஏன்னா நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அவங்க அம்மா 15 வருஷமாக இருந்திருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி. அதை தாண்டி உங்களுக்கு பர்டிகுலராக ஹிட் ஆனது எப்படி? தாவேக்கால ஜாயின் பண்ணதுக்கான காரணம் நானாக எடுத்த ஒரு முடிவு தான். நானாக விருப்பப்பட்டு என் அரசியல் களத்தை தாவேக்காலேருந்து தொடங்கணும் அப்படிங்கிறது, தாவேக்கா மூலியமாக என் மக்கள் பணியும் அரசியல் பயணம் இருக்கணும் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணதான். கிட்டத்தட்ட எனக்கு 20 இயர்ஸ் ஆச்சு.
ஓட்டு போட்டுட்டேன். 2, 3 தடவ நான் ஓட்டு போட்டாச்சு. அப்போ ஓட்டு போடுறதுக்கான ஒரு தகுதியும், நீங்க இந்த வயசுலேருந்து ஓட்டு போடலாம். யாரு உங்களோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணலான்னு வரும்போது, எந்த கட்சி அப்படிங்கிறத தீர்மானம் பண்றதுக்கும் நமக்கு முழு உரிமையும் இருக்கு. அப்படிங்கும்போது தாவேக்கா நான் சூஸ் பண்ணது. அண்ட் திமுக அடுத்தும் கிட்டத்தட்ட நான் தாவேக்காலேருந்து வெளியில வந்து 3 வீக்ஸ் ஆஃப் இன்டர்வல் நான் எந்த கட்சிகள்லயுமே இல்லாம நியூட்ரல் பர்சனா இருந்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி தாவேக்காலேருந்து பார்க்கும்போது திமுகவோட திட்டங்கள் சரியா செயல்படலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணமாவே இருந்தது. ஏன்னா தாவேக்கால இருந்த சமயத்துல அவங்க மாநிலம் சார்ந்த நிர்வாகிகளாகட்டும், தாவேக்காவோட காமன் நிர்வாகிகளுமே திமுகல சரியா எதுவுமே நடக்கிறதில்ல, கரப்ஷன் அது இதுன்னு சொல்லி தான் அவங்க அப்படியே அத பதிச்சுட்டாங்க. ஸோ எனக்கு அது பவுண்டரியில இருந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணவே கிடையாது. திமுகல ஜாயின் பண்ணுனது அழுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது என்னோட தனிப்பட்ட விருப்பம் தான். நான் கிட்டத்தட்ட அம்மா ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 20 ஆண்டு பயணம் அவங்களுக்கு எப்படி இருந்தது, இந்த 1 ஆண்டு பயணம் எனக்கு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க தான் அந்த பேட்டில வின் பண்ணாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே. இப்போ வந்து தாவேக்கால இத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க. சாதிய ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கறதில்ல. பெண்களுக்கு வந்து மரியாதை குடுக்கறதில்லன்னு. இந்த பிரச்சனைகள் எல்லாமே திமுகவுல இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ம், எல்லா கட்சிகள்லையுமே பிரச்சனை இருக்கு. அண்ட் விமர்சனங்கள் எல்லா கட்சிகள் மேலேயுமே இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலயுமே விமர்சனங்கள் இருந்தது. இப்ப இருக்கிற ஆட்சியிலயும் விமர்சனங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சாலுமே அவங்க மேலேயும் இந்த விமர்சனம் வரும். அப்படிங்கும்போது விமர்சனம் இல்லாத அரசியல் கட்சி எதுவுமே கிடையாது. ஆஹ் எங்க அம்மாவுமே இந்த 20 ஆண்டு காலத்துல அவங்க சொல்றது நிறைய நானுமே பார்த்துருக்கேன். நிறைய இடங்கள்ல அவங்களுக்குள்ளேயும் நிர்வாகிகளுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரும். கட்சி அப்படிங்கும்போது எல்லாருக்குமே கருத்து வேறுபாடுகள் வர்றது ஒரு காமனான விஷயம். ஆனா எந்த அளவுக்கு அதை சார்ட் அவுட் பண்ணி திருப்பி அவங்க வந்துட்டு ஒரு கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ இங்கே நான் வெளியில வரும்போது கூட சொன்னேன், இது தவேகா தலைவர் அவர்கள் பார்க்கணும். வைஷ்ணவி மாதிரி இத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க சொல்லாம அப்படிங்கிறத அவர் வந்து கீழே அனலைஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னே நான் கேட்டிருந்தேன் ஓப்பனாக. ஆனால் இது வரைக்கும் அந்த 3 வார காலத்தில் வைஷ்ணவிக்கு எந்த ஒரு அழைப்புமே வரல, இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே அந்த பிரச்சனையை சார்ட் அவுட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி கட்சி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்? திறமையானவங்களே இவங்க இப்படி இழந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகாது. ஓகே. இப்போ சொன்ன மாதிரி வைஷ்ணவியை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து அரசியல் இருந்திருக்காங்க, திமுகல இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கனெக்ட் இருந்திருக்கும். அரசியல் ரீதியா இல்லைனாலும் திமுகவினர் வரும்பொழுது உங்களை பார்த்து பேசுறதுன்னு ஒரு நல்ல பாண்ட் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்க தாவேக்காக்கு போயிட்ட பிறகு நிறைய ஸ்ட்ரைட்டாவே நீங்க அட்டாக் பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயங்கள்லாம் தவறு நடக்குது அப்படின்ட்டு. இப்போ நீங்க கட்சிக்குள்ள இருந்துமே அவங்க செய்யற தவற சுட்டி காட்டலாம் ஆப்வியஸா. பட் அப்போ ஒரு விரிசல் விழுந்திருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் போய் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த டைம்ல நீங்க பேசுனதை பத்தின கான்வர்சேஷன்லாம் இருக்கா? விரிசல் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஓகே. இதுக்கு முன்னாடியும் அஃப்கோர்ஸ் நான் மக்கள் குரலாக தான் இருந்தேன். என்னோட கான்ஸ்டியூவன்சி ஆகட்டும், நான் கேட்குற விஷயங்களாகட்டும், மக்கள் இந்தந்த சிரமங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது தாவேக்கால இருக்கும்போது நான் அதை டைரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அப்படிங்கும்போது இந்தந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு அந்த ரெக்வெஸ்ட் ஃபார்மாக கொடுத்துட்ருக்கேன். இப்போவும் நான் மக்கள் குரலாக தான் இருந்தேன், அப்பவும் நான் மக்கள் குரலாக தான் இருக்கேன். அப்படிங்கும்போது விரிசல் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அவங்க ஹாப்பி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் எத்தனை வருஷம் பார்த்து நாங்கள் வளர்த்தின பொண்ணு எங்களோட வந்துட்டு அரசியல் பயணத்துக்கு வராங்க அப்படிங்கும்போது தேர் ஹாப்பி. ஓகே. இப்போ நீங்க இந்த அளவுக்கு புரிதலோட இருக்கீங்க. ஆனா நிறைய பேர் சொல்றது என்னன்னா, வைஷ்ணவிக்கு அந்த மாதிரியான அரசியல்ல மக்களுக்கு உதவணும் அந்த எண்ணம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஃபேமஸ் ஆகணும். இன்ஸ்டா வந்து ட்ரெண்ட் ஆனப்போ அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் அரசியலுக்கு வந்தாரு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவர் கொஞ்சம் டவுன் ஆனதும் திமுகவுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஃபேம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு லேபிள் சொல்றாங்கல்ல. அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஃபேம் அப்படிங்கிறது வைஷ்ணவிக்கு ஃபேம் முக்கியமாக இருந்துட்டு தான் இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸ் போட்டிருந்துருக்கலாம், இல்லை ஏதாவது சாங்குக்கு டான்ஸ் ஆடி இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது. இப்போ வைஷ்ணவியை ஒரு கண்டென்ட்டாக வச்சு இப்போ இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி அப்போ யார் ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக போயிட்டு இருக்காங்களோ அவங்கள வச்சு 4 வீடியோ போட்டு நான் வந்துட்டு ட்ரெண்டாக இருந்திருக்கலாம், அவங்கள பற்றி பேசி போட்டு ட்ரெண்டாக இருந்திருக்கலாம். பட் என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. வைஷ்ணவிக்கு மக்கள் பணி செய்யணும். அதை வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஷேடோலேருந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பேரியர்ஸ் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாமோ அப்படிங்கிறது தான் நான் யோசிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கன்னு நான் எதுவுமே கேட்கல. அவங்களா விருப்பப்பட்டு தான் ஏறுறாங்க. இப்போ அவங்களா விருப்பப்பட்டு ட்ராப் ஆகிட்டாங்க. ஐ எம் ஹாப்பி. இன்னொரு சங்கி கூட்டம் என்னோட இன்ஸ்டாகிராமில் இல்லை அப்படிங்கிறது நான் ஐம் ஹாப்பி. ஃபாலோவர்ஸ் குறைஞ்சாலும் இப்போ ஒரு நிம்மதி தான் ரொம்ப இருக்கு. நிம்மதியாக இருக்கேன். இந்த ஆபாச வார்த்தைகள் பேசக்கூடிய ஆட்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸாக இல்லை அப்படிங்கிறது ஐம் ஹாப்பி. ஓகே. முக்கியமா விஜய் அவர்களோட பிறந்த நாள் வேற முடிஞ்சிருக்கு. எல்லாரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வரும்போது எப்படி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி ஃபேம் ஆகலான்னு பார்ப்பாங்க.
இன்னைக்கு என்னன்னு பார்த்தா ஃபுல்லா சர்ச்சைகளாவே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சாதி ரீதியா பிரச்சனை இருக்கு, அங்க பிரிவினை இருக்குங்கிறது, மக்களை பார்க்காம போறாரு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரே நாள்ல நிறைய பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் வந்து பூஸ்ட் பண்ண கண்டென்ட்டா இல்ல நிஜமாலே இதுதான் நடக்குதா? நீங்க உள்ள இருந்து வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தானே நல்லா தெரியும். இல்ல நிஜமாவே அதுதான் நடக்குது. இதுவரைக்கும் ஒரு கட்சி தலைவனை ஒரு தொண்டனாலேயே சந்திக்க முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இவர் தொண்டர்களையே சந்திக்க மாட்டேங்கிறாரு. காலையில இருந்து நடுராத்திரியில இருந்து அடுத்த நாள் நடுராத்திரி வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இவர் வந்துட்டு அவர் கட்சி தொண்டர்கள் தான், அவரோட ரசிகர்கள் தான். இவர் நின்று பார்த்துட்டு அட்லீஸ்ட் போயிருந்திருக்கணும். ஸோ எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாம ஒரு கட்சி தலைவன் அப்படின்னா ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒன்று எடுத்திருக்கணும். எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாம நான் ஷூட்டிங் போவேன், வீட்டுக்கு வருவேன், ஷூட்டிங் போவேன், வீட்டுக்கு வருவேன், இவ்வளவுதான் அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதான் தொண்டர்களுக்கே ஈஸி ஆக்சசபிலிட்டி அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கும்போது பாமர மக்கள் எப்படி போய் அவரை சந்திக்க முடியும்? தேர்ஸ் a huge question mark when it comes to that. அதுதான் விஷயம். தவேகா தலைவரை சந்திக்கவே முடியாது. நானுமே அவங்க கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பேன். தமிழ்நாடு ஃபுல்லாக வைஷ்ணவி டிவிகேல தான் இருக்காங்க அப்படிங்கிறது எவ்ரிபடி நோஸ். ஆனால் நான் இது வரைக்கும் தவேகா தலைவர் அவர்களை பார்த்ததே கிடையாது. இந்த பிரச்சனைகள் உள்ள நடக்கிறது, உங்களுக்கு நடக்கிற டிஸ்கிரிமினேஷன் பத்தி எதை பத்தியுமே அவரும் உங்ககிட்ட வந்து பேசினது கிடையாது? நாங்க ஆக்சுவலி நம்ம பொதுச் செயலாளர்கிட்ட போவோம். தலைவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு பொதுச் செயலாளர் அவர்கிட்ட போனால் அவர் திருப்பி பவுன்ஸ் பேக் அடித்து மாவட்டத்துக்கிட்டே விட்டுருவார். மாவட்டத்தில் பிரச்சனைன்னு சொல்லி தான் உங்ககிட்ட வந்து நிற்கிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் கூப்பிட்டு சார்ட் அவுட் பண்ணும். அங்கே போங்க, அங்கே சார்ட் அவுட் பண்ணிடுவாங்கன்னா அது வந்துட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த குவரிஸ் நான் கொடுக்கறதுக்காக உட்காந்துருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக நான் உட்காந்துருக்கேன். காலையிலேருந்து உட்கார வச்சு சாயங்காலம் நைட்டு தான் வாங்கினார். கிட்டத்தட்ட 8:30 மார்னிங் ஒரு 9 o'clock போயிருப்பேன். 8:30க்கு தான் வாங்கினார். என்ன டைமுக்கு வருவோம், என்ன ஏது, எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. லேடிஸை 9-10 மணி வரைக்கும், 10 மணிக்கு மேலே வரைக்குமே பனையூர் ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க. ஓகே, சீக்கிரம் அவங்கள முடிச்சு அனுப்பி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாரும் உட்காருங்க இல்லை. ஆனால் பேருக்கு தான் கொள்கை தலைவர்கள், நாங்கள் 2 பெண் கொள்கை தலைவர்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை பற்றிலாம் டிஸ்கஸே பண்ணலை, ஒரு விஷயம் நடந்ததும் சின்ன குழந்தை மாதிரி அப்படியே கட்சியை விட்டு வெளில போகிறேன்னு போகிறாங்க. சரிங்க, அப்படியே இருக்கட்டும். கட்சியை விட்டு வெளியில் வரும்போது நான் ரொம்ப கிளியராக வந்துட்டு டினோட் பண்ணியிருந்தேன், எனக்கு இந்த பிரச்சனைகள், இது தலைமைக்கு போகணும் அப்படிங்கிறத. ஏன் அப்போ கூட வந்துட்டு தாவேகா தலைவர் பார்க்கல, ஃபோன் கூட யூஸ் பண்ண மாட்டாரா? ஃபோன் யூஸ் பண்ணி அது என்னங்கிறத கூட அவர் ட்ரோல் பண்ணுறாங்கிறத மட்டும் கூப்பிட்டு சொல்கிறாரு. இளைய காமராஜர்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பொண்ணு உங்கள் கட்சியிலேருந்து வெளியில் போயிருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்ச பொண்ணு, அவங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களால் சார்ட் அவுட் பண்ண முடியாது, இல்லை கட்சி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா? அப்போ எனக்கு எந்த கட்சி, என் கட்சியிலேருந்து யார் போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. கட்சி தலைவரை என்னை ஏற்றுக்கிட்டாங்க, நான் கலப்பணி செய்யறனோ இல்லையோ, நான் தான் இந்த கட்சியோட தலைவர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஷூட்டிங்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டதுனால மேபி பார்க்க நான் ஜனவரியிலேருந்து இன்டர்வியூஸ் ரெப்ரசென்ட் பண்ணி கொடுக்க தொடங்கினேன் தாவேக்காவுக்கு. ஒரு மாநில நிர்வாகி, அவர் பேர் ஸ்பெசிஃபை பண்ண நான் விரும்பலை, அவர் மாநில போஸ்டிங்கில் இருக்கார், ஏன் அவர் அசிங்கப்படுத்துவானே. அவர் வந்துட்டு என்கிட்ட சொன்னது, ஒரு 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், தாவேகா தலைவர் வந்துருவார் அப்படின்னு சொல்லுங்க. நாமளும் 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அடுத்தடுத்து வர இன்டர்வியூஸில் உட்காரும் போது கேட்பாங்கல்ல உங்கள் தலைவர் எப்போ கல அரசியலுக்கு வருவார்னு. எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து எப்போ வருவார், நீங்கள் இந்த டைம் சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்டோம்னா, இன்னொரு 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னே. நான் இருந்த வரைக்குமே நான் எக்ஸ்டெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். 2 கிலோமீட்டர்ஸ்ன்ற மாதிரி வருவாங்க அப்படிதான் இருக்கும். வந்துருவாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரமாட்டாரு அப்படிங்கிறதா. மக்களும் அந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க, தொண்டர்களும் நம்பிக்கையை இழந்துட்டாங்க. ஓகே, இப்போ பார்ட்டியில் நீங்கள் இருக்கும்போது இந்த டீம் எல்லாம் அட்டாக் பண்ண வேணாம்ப்பா, ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக போல்டாக அட்டாக், டிஎம்கேவாக இருந்தாலுமே ஆளும் கட்சியாக இருந்தாலுமே அவங்க இந்த விஷயம் தவறாக இருக்குது, இல்லை இந்த பிரச்சனைகள் இருக்குன்றதை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த போல்ட்னஸ் உங்ககிட்ட இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சில பார்ட்டிஸ், இந்த பார்ட்டியை பற்றி மட்டும் நீங்கள் பேச வேண்டாம், இவங்களை பற்றி பேச வேண்டாம் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததா? அஃப்கோர்ஸ் தாவேக்கால அதிமுகவை பெரிய அளவில் விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாஜகவையும் பெரிய அளவில் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. மேஜராக பாஜக அதிமுக வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் டார்கெட்டு. திமுக மட்டும்தான். அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திமுக குண்டூசி போட்டால் கூட எழுதி வச்சுக்கோங்க, அது இன்டர்வியூவில் நீங்கள் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணணும். அதிமுக பெரிய அளவில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது அதிமுக பாஜகவை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தலைமையிலேருந்து வர இன்டர்வியூஸில் தாவேக்காவை ரெப்ரசன்ட் பண்ணி உட்காரவங்களுக்கு வர ஒரு மேஜர் பாயிண்ட். அதிமுக பாஜகவை விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதிமுகவை ஒரு மாதிரி மேலோட்டமாக விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க.
இப்போ கூட தாவேகா தலைவர் அந்த பொள்ளாச்சி வழக்குலையும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலையும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அவரோட அறிக்கையில காட்டியிருப்பாரு. இந்த சைடு திமுக திமுக திமுகவா இருக்கும், அந்த சைடு அதிமுகவை காணவே காணாது. நீங்க தேடுனீங்கன்னா அறிக்கையில அதிமுகங்கிற ஒண்ணே இருக்காது. ஓகே. ஸோ இப்பவுமே அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அப்பவும் சாஃப்ட் கார்னர் ஸோ இருந்தது. அப்போ 2026ல கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க பார்த்த வரைக்கும்? கூட்டணி கூட்டணி அப்படிங்கும்போது ஒரு கட்சியை நம்ம கூட்டணிக்கு கூப்பிடுறோம் அப்படின்னா அந்த கட்சினால ஒரு பர்டிகுலர் ஓட்டு காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த பர்சன்டேஜ் பிரிஞ்சிடக்கூடாது, நம்ம கட்சிக்கு வந்தால் நமக்கு லாபம் அப்படிங்க. இங்கே தாவக்கால களத்துக்கே வரலையே தலைவர், எப்படி ஓட்டு காஸ்ட் ஆகும்? ஓட்டு காஸ்ட் ஆகிற பட்சத்துக்கு தான் இங்கே கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் அதில் எந்த விதமான இதுவும் மாற்று கருத்தும் கிடையாது. பாஜகவோட டைரக்ட் கூட்டணியில் வந்துட்டு அதிமுகவும், இன்டைரக்ட் கூட்டணியில் டிவிக்கே இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாரி எல்லாருமே இங்க தொண்டர்களா ஒர்க் பண்றவங்கள முக்காவாசி பேர் உங்கள மாரி இப்போ ரசிகர்களா இருந்து வந்தவங்க. நீங்க ஒரு கட்டத்துல வந்து அனலைஸ் பண்ணிட்டீங்க. இந்த மாரி ஐடியாலஜி வைஸ் ஸ்ட்ராங்கா போகுதுன்னு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல. பட் இன்னும் நெறைய மக்கள் இந்த அரசியல் களத்துக்குள்ள வராம, கண்ணாடிக்கு வெளியே நின்னு, அவர் பேசுறத வச்சு, ஓகே அவர் வந்துட்டு நமக்கு நல்லது பண்ணுவாருன்னு நம்பிட்டு நெறைய பேர் இருக்காங்க. நம்ம கேட்கும்போது நான் என்னுடைய ஓட்டு அவருக்கு தான், நான் அதுவரையும் ஓட்டு போட்டதே இல்ல, இருந்தாலும் அவருக்கு தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது மேபி 2026ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்போ நீங்கள் இந்த ஐ மீன் லைக் மக்கள் கொடுக்குற ஆதரவு அப்படிங்கிறது சோஷியல் மீடியாஸில் பார்த்துருப்பீங்க தானே, அந்த ஆமா. ரீல்ஸில் தானே சோஷியல் ஸ்க்ரால் மீடியாலயோ பப்ளிக் போயிட்டு எடுக்கும்போதோ அந்த மாதிரி ஜென்ரலா. மேஜராக சோஷியல் மீடியாஸில் தான் நான் மக்கள் ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிற ஒன்றை பார்த்துருக்கேன். சொல்லப்போனால் தாவேக்காவோட கள அரசியல் அப்படிங்கிறது ஒரு ஒரு வெரி பிக் ஜீரோ அப்படிங்கிறது தான். தொண்டர்கள் என்னோட கான்ஸ்டியூவன்சி, நான் இருக்கிற கான்ஸ்டியூவன்சியில் ஆகட்டும், இது வரைக்கும் அவர் தாவேக்கா தலைவரும் களத்துக்கு வரல, தொண்டர்களும் கான்ஸ்டியூவன்சியில் களத்துக்கு வர கிடையாது. அது ஒரு பிம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோஷியல் மீடியாஸில் நாங்கள் தான் 2026 எங்கள் தலைவர் தான் உட்காருவாரு அப்படிங்கிறதுல ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆனப்போ எப்படி ப்ரோமோட் பண்ணுவாங்களோ அதே அந்த ப்ரமோஷன் மாதிரி தான் ஒரு ப்ரமோஷன், ஒரு பிம்பம் தான் தாவேக்கா 2026ல ஒரு லீடு வருவாங்க, 2026 விஜய் தான் அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினரி. உங்களுக்கு ஒரு அப்படி ஒரு பிம்பம் கொடுத்தா இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஏன் வந்துட்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஒரு பிம்பத்தை தான் மக்கள் மத்தியில் அவங்க எடுத்துட்டு வருது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, யாருக்கு நம்மளோட வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதுல, யாரு மக்களோட பிரதிநிதியா மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மக்களை ஏமாற்ற முடியாது.